தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த மாஞ்சோலை 1349/2 என்னும் நான் அப்படிங்கிற இந்த புக்கோடைய முதல் பகுதி தான். இதை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா, ராபர்ட் சந்திரகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து எழுதியிருக்காப்புல. இது வந்து ஆக்சுவலாக பெரிய புக்கு, அதனால் வந்து இதோடைய ஃபுல்லாக இதை வந்து படிச்சுட்டு சொல்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து நிறைய மிக முக்கியமான பேச்சுக்கள், நிறைய மிக முக்கியமான தரவுகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதன் அடிப்படையில் நான் வந்து ஃபுல்லாக வந்து இதை வச்சு நான் பேசினேன் அப்படின்னா சாத்தியமில்லாமல் போயிடும். ஸோ அதனால் முதல் பகுதியை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோடைய முதல் பகுதியை மட்டும் நான் படிச்சிருந்தேன். அதில் வந்து அழிவின் விளிம்பின் மாஞ்சோலை அப்படிங்கிற அந்த பகுதியை தான் வந்து முதல்ல அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதான் முதல் பகுதியும் கூட. இந்த பகுதியை எழுதின நபர் வந்து ராபர்ட் சந்திரகுமார் அப்படிங்கிற இந்த வழக்கறிஞர் வந்து அந்த பகுதியிலே வந்து ஏறக்குறைய 2010க்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து வாழ்ந்திருக்காப்புல. அதனால் ஒரு 10-11 வருஷம் கேப்பில் நிறைய தரவுகளை வந்து எடுத்து இது சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை வந்து கவனித்து அதை ஒரு தரவுகளாக வந்து மையமாக வச்சு தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. அதனால் இந்த புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதே நேரம் அந்த மக்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் மீதும் அதே நேரம் அந்த தேயிலின் மீதும் ஒரு அளவு கடந்த ஒரு பிடிப்பை வந்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த புக் மூலியமாக வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு செய்தியில் குறிப்பாக சுமார் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த புக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி குஞ்சு கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தன்னுடைய குடும்பத்து எல்லாத்தையுமே வந்து கூட்டிக்கிட்டு கேரளாவுக்கு வந்து போயிருப்பாப்புல. அப்போ கேரளாவுக்கு போயிட்டு ஏறக்குறைய ஒரு 80-85 வயசில் வந்து அவர் வந்து இங்கே வர்றாரு. வந்துட்டு கரெக்டாக சரியாக சொல்லணுன்னா 88 வயசில் வந்து இங்கே வர்றாப்புல. வந்துட்டு கரெக்டாக அங்கே அவர் தங்கியிருந்த அந்த எஸ்டேட்டில், அவர் வாழ்ந்திருந்த அந்த எஸ்டேட்டில் 2-3 நாள் மட்டும் இருந்துட்டு, என் உயிர் வந்து போகணும் அப்படின்னா இந்த பகுதியில் இந்த நிலத்துல வந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தில் வந்து இருந்துட்டேமோ கடைசி 2-3 நாள் மட்டும் தங்கிட்டு விஷம் குடித்து அவர் வந்து இறந்தும் போவாப்புல. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதியிலேருந்து வெளியே போன மக்கள் எந்த அளவுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பிணைப்பை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேயிலைகள் மீதும் அதே நேரம் அந்த நிலப்பகுதிகள் மீதும் எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலயமா வந்து யோசித்து பார்க்கலாம். இதில் இந்த மாஞ்சோலை அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து எப்போ உருவானுச்சு அப்படின்னா, கரெக்டாக 12/2/1929 சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு வந்து சொந்தமாக ஏறக்குறைய 8373.57 ஏக்கர் நிலத்தை வந்து இப்போ இங்கே வந்து கரெக்டாக பிபிடிசி நிறுவனம் வந்து ஏறக்குறைய 99 வருஷத்துக்கு வந்து குத்தகைக்கு வந்து எடுத்திருப்பாங்க. அந்த குத்தகை வந்து ஏறக்குறைய 2028 முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏறக்குறைய 99 வருஷம் வந்து அவங்க குத்தகைக்கு வந்து எடுத்திருப்பாங்க. அந்த குத்தகைக்கு அவங்க வந்து எடுத்த உடனே அந்த நிலப்பகுதியில் ஒரு 1000-1500 ஏக்கரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏறக்குறைய அங்கே வந்து தேயிலை, மிளகு, காஃபி, அப்புறம் இன்னும் சில பணப்பயிர்கள்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஊர்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே நேரம் தென்காசி பகுதிகளில், விருதுநகர் பகுதியிலேருந்து, இப்படி நிறைய பகுதியிலேருந்து, அதே நேரம் கேரளாவுடைய அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கேரளா பகுதிகளிலேருந்து நிறைய பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து தரகரெல்லாம் வந்து நியமித்து, அந்த தரகர்கள் மூலிமா லாரியிலையோ இல்லைன்னா நடந்தோ நிறைய பேரை வந்து நிறைய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை அந்த தேயிலை அப்படிங்கிற அந்த எஸ்டேட்டுக்குள்ளே வந்து அவங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. இது வந்து 1929 தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து ஏறக்குறைய மொத்தமாக ஒரு காலகட்டத்தில் 5000த்துக்கும் மேற்பட்ட நிரந்தர அதே நேரம் தற்காலிக பணியாளர்கள் வந்து அங்கே அந்த பகுதியில் வந்து இருந்தாங்க. ஏறக்குறைய 3-4 எஸ்டேட்டுக்கு மேலே வந்து அங்கே பிரசித்தி பெற்ற விஷயமாகவே வந்து இருந்துச்சு. முதல்ல வந்து 5000த்துக்கு மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்கள் வந்து அங்கே இருந்தாங்க அப்படின்னாலும், அதுக்கப்புறம் வந்து 2000த்துக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் அங்கே வந்து இருந்தாங்க. அதாவது 3000 பேர் வந்து அங்கேருந்து எப்படியோ வெளியேறியிருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிமானம் இல்லாமையோ ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த இடத்த விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம சராசரியாக கவனித்தோம் அப்படின்னா, அந்த 2000 குடும்பங்களில் ஏறக்குறைய 700 குடும்பங்களுக்கு மட்டும்தான் குடும்ப அட்டைகள் அப்படிங்கிறதே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி உள்ள நிறைய நபர்களுக்கு குடும்ப அட்டைகள் அப்படிங்கிறது வந்து இல்லை. அப்போ அந்த மாதிரியான சூழல் தான் வந்து அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இந்த மக்களை வந்து அங்கே வந்து புறந்தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வனத்துறை வந்து தொடர்ச்சியாக முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த பகுதி வந்து அரசாங்கத்துக்கு உட்பட்ட பகுதி, அதே நேரம் வனத்துறைக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கான அவங்க என்ன காரணமாக வைக்கிறாங்க அப்படின்னா, மொத்தமாக அங்கே வந்து 74,000 ஏக்கர் வந்து நிலம் அப்படிங்கிறது, அதாவது வனப்பகுதி நிலம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் 1000 ஏக்கர் தான் வந்து இந்த எஸ்டேட் அப்படின்னாலும், இந்த எஸ்டேட்டில் உருவாகக்கூடிய இந்த எஸ்டேட் உருவாக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது இங்கே பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வனத்துறை வந்து யோசிக்கிறாங்க. அதனால் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த எஸ்டேட்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து ஜிஓ மூலிமா அப்படி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஜிஓவை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அந்த பிபிடிசி நிறுவனம் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அது வந்து ஃபெயிலியர் ஆணுச்சு. அப்புறம் அந்த ஃபெயிலியர்லேருந்து அப்பீல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பீல் போனாங்க. அது வந்து 2018 சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அப்பீலை வந்து ரத்து செஞ்சு 2017 ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டரை வந்து அவங்க உறுதி செஞ்சுருப்பாங்க. அப்படி ஒரு சூழல் தான் வந்து அந்த 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 சமகாலத்தில் அப்படி வந்து இருந்துச்சு அந்த மக்களுக்கு. இதனாலே அதாவது சுப்ரீம் கோர்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது 2028 வரைக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஒரு 2028க்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துல இதை வந்து மூடிடுவாங்க. அதாவது 2018 எப்போ வேணாலும் மூடலாம் அப்படிங்கிற சூழல் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த மக்கள் வந்து அந்த மக்களுக்கு வேறு ஏதாவது தேயிலையை தவிர்த்து வேறு ஏதாவது தொழில் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வேறு எந்த தொழிலும் அவங்களுக்கு தெரியாது. அதே நேரம் அந்த மக்கள் வந்து அந்த நிலத்தை அந்த பகுதியை வந்து அதிகமாக நேசிக்கவும் செஞ்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு சின்ன உதாரணத்தை கூட சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டில் மாஞ்சோலை பகுதிக்குன்னு ஒரு சிறப்பு பெயர் அப்படிங்கிறது உண்டு. அதுவும் இயற்கை சார்ந்து இயங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன சிறப்பு பெயர் அப்படின்னா, அதை தான் வந்து தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழ்நாட்டின் சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பகுதி தான் மாஞ்சோலை அப்படிங்கிற அந்த மாஞ்சோலை பகுதிகள் அப்படிங்கிறது. இந்த பகுதிகள் வந்து இப்படி அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சிறப்புஞ்சியில் எப்படி மழை பெய்யுதோ அதே மாதிரி இங்கே அதிகமான ஒரு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதால தான். இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் தான். இன்னொரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா, அது இங்கே இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்த சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி அன்றாடமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை வந்து அவங்க அங்கே தடை செஞ்சுருப்பாங்க. யாரும் அதை அங்கே யூஸ் பண்ணுறது இல்லை. அப்படி ஒரு சூழலை தான் வந்து அந்த மக்கள் அங்கே வந்து உருவாக்கியிருந்தாங்க. இன்னும் நிறைய வனவிலங்குகளுக்கு அதே நேரம் அங்கே இருக்கக்கூடிய வனங்களுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கக்கூடிய மனிதர்களை வந்து தடுத்து நிறுத்துறது, இப்படி பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் 100-200 வருஷம் பாரம்பரியம் கொண்ட 100-200 வருஷம் வரலாறு இருக்கக்கூடிய நிறைய மலைப்பகுதியோடைய செடிகளை, கொடிகளை, மரங்களை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அதாவது எந்த வனத்துறை வந்து ஒரு 2023 ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த எஸ்டேட்டு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து எஸ்டேட்டும் அதோட சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் வந்து இந்த என்னது சுற்றுச்சூழலுக்கு வந்து பேராபத்தை வந்து விளைவிக்குது. அதனால் இங்கே வந்து பல்லுயிர் பூங்காவை வந்து நாங்கள் அமைச்சு இதை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 23/2 அப்படிங்கிற அந்த தேதியில் வந்து 23/2/2023 அப்படி ஒரு தேதியில் இந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அறிக்கை ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழலை வந்து ஒதுக்குனாங்களா, வெறுத்தாங்களா, இல்லை அதுக்கு வந்து அதை வந்து ஒழிச்சு கட்டினாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி எதுவும் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்களே வந்து அந்த மக்கள் உருவாக்குனது தான். அதாவது ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வளப்படுத்தினாங்க, பாதுகாத்தாங்க, அதை வந்து செல்வ செழிப்பாக வந்து கவனிக்கவும் செஞ்சாங்க. இதே வந்து இதை மற்ற நபர்கள்கிட்ட போய் சேரும்போது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்தை விட இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பாதுகாக்கிறது மக்கள் தான். மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு அதோடைய வேலை சார்ந்து வந்து இருக்குது அப்படின்ட்டு வரும்போது, மக்கள்கிட்ட அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு வரும்போது, அதை விட வேறு சிறப்பான ஒரு விஷயம் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு என்ன கிடச்சிட போகுது. அப்போது இந்த மாதிரியான சூழல் தான் வந்து அங்கே இருக்குது. இதிலேருந்து சிலர் வந்து வெளியில் போய் வாழ்ந்துருக்காங்க, இருந்திருக்காங்க, பழகியிருக்காங்க.
நிறைய மக்களை போய் சந்திச்சிருக்காங்க அப்படின்னாலும் கூட நிறைய மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட மனிதர்களுக்கு, அங்கே தேயிலை தோட்டங்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அதை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா காடுகளும் அந்த மலைப்பகுதியும் அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டமும் தான் அவங்களுடைய விஷயமாகவே இருக்குது. ஒன்று விறகு வெட்டுறாங்க, இல்லைனா தேயிலை தோட்டத்தில் போய் வேலை செய்கிறாங்க, காஃபி தோட்டத்தில் போய் வேலை செய்கிறாங்க, இல்லைனா மிளகு பயிர் சார்ந்து இப்படி இயங்குறது, இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி அவங்களுக்கு சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணவோ இப்படியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் 4-5 தலைமுறைக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அவங்களுடைய சொந்த ஊர் கூட ஒரு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. அப்படி ஒரு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க நிறைய பேர் அங்கே வேலை பார்க்குறவங்க, அதுதான் எங்களுடைய ஊர், அதுதான் எங்களுடைய நாங்கள் பிறந்து வளர்ந்த பகுதி அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வேறு தொழில் எதுவும் செய்யவும் தெரியாது, வேறு தொழிலுக்கு அவங்க பழக்கப்படவும் செய்யலை. அப்படி ஒரு சூழலில் தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் அரசாங்கம் சரியாக கவனித்து, இதை சரியாக யோசித்து, எப்படி வால்பாறையிலையும் அதே நேரம் நீலகிரியோடைய அடர்ந்த காட்டுப்பகுதிகளையும் தேயிலை தோட்டங்கள் இயங்குது, அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளால் பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இயங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சூழலை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கின மாதிரி, தேயிலை அப்படிங்கிற விஷயம் உலகம் பூரா தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கிறதால இங்கேயும் அப்படி ஒரு சூழலை உருவாக்கணும், இங்கேயும் அப்படி அரசாங்கம் அந்த தொழிலை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்கள் யோசிக்கிறாங்க. அதை தான் இந்த முதல் பகுதியில் அவர் பேசியிருப்பார். ராபர்ட் சந்திரகுமார் அப்படிங்கிற இந்த வழக்கறிஞர் சொன்னது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை தான். அதாவது தேயிலையை சாப்பிட்றவங்க, அதாவது தேயிலை மூலியமாக தேநீர் அப்படிங்கிற விஷயத்தை குடிக்கிறவங்க உலகம் பூரா இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கஷ்டம், ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் இந்த புக்கில் பதிவு பண்ணியிருப்பாப்புல. அதுவும் முதல் பகுதியில் இதுதான் இருக்குது. நீங்களும் மறக்காமல் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். நான் சொல்லணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.